जय श्री कृष्णा। तवेश्मजालं बलवान् ददर्श व्यासक्तवैढूर्यसुवर्णजालम् यथा महत्प्रावृषिमेघजालम् विद्युत्पिनद्धं सविहङ्गजालम्. பலசாலி ஹனுமான் தங்கம் வைடூரியத்தால் இழைக்கப்பட்டு பறவை கூட்டங்களால் நிறைந்து மழை காலத்தில் மேகங்கள் எப்படி மின்னல்களுடன் இருக்குமோ அதைப் போலவே வரிசையாக இருந்த அந்த மாளிகைகளை ஹனுமார் பார்த்தார். அங்கு ஹனுமார் சங்கு, வில், அம்பு போன்ற முக்கியமான ஆயுதங்கள் எல்லாம் வைக்கும் இடங்களையும் பார்த்தார். அந்த மாளிகைகள் எல்லாம் செல்வ செழிப்போடவும் தேவர்களாலும் அசுரர்களாலும் பூஜிக்கப்பட்டு எந்த விதமான குறையும் கூற முடியாததாகவும் இருந்தது. இவை அனைத்தும் ராவணன் தன் பலத்தால் பெற்றவை. அசுரர்களின் சிற்பி மயனால் நிர்மாணிக்கப்பட்டதைப் போலவே எல்லா மாளிகைகளும் மிகச் சிறப்பாக இந்த பூமியில் இருந்ததை ஹனுமார் பார்த்தார். ராவணனின் மாளிகை ஆகாசத்தில் இருக்கிற மேகத்தைப் போலவே மிக அழகாக தங்கத்தால் இழைக்கப்பட்டு எதனுடனும் ஒப்பிட முடியாத அளவிற்கும் ராவணனுடைய பலத்துக்கும் ஏற்றாற் போலவே அமைக்கப்பட்டிருந்ததையும் பிறகு புஷ்பக விமானத்தையும் ஹனுமார் பார்த்தார். ராவணனுடைய மாளிகை ஸ்வர்க்கமே பூமியில் இறங்கி வந்ததைப் போல காட்சியளித்தது. அந்த விமானத்தில் பல உத்தம ஸ்ரீகள் எல்லோரும் பயணித்திருந்ததால் அது காந்தியுடன் மிளிர்ந்தது. அந்த விமானம் புஷ்பகம் என்ற பெயரோட ஒளி வீசும் ரத்ன கற்களின் பிரகாசத்தோட எல்லா விமானங்களையும் விட தலைச்சிறந்ததாக இருந்த அந்த புஷ்பக விமானத்தை ஹனுமார் பார்த்தார். புஷ்பக விமானத்தில் பல அற்புதமான சித்திரங்கள், சிற்பங்கள்னு பொறிக்கப்பட்டு அழகான வேலைப்பாடுகள் எல்லாம் பண்ணப்பட்டிருந்தது. இப்பேற்பட்ட அந்த புஷ்பக விமானத்தை பார்த்து ஹனுமார் வியந்தார். 10 தலை ராவணனின் புஜபலத்தால் பாதுகாக்கப்பட்ட அந்த லங்காபுரி உள்ள நுழைந்த ஹனுமார் எல்லா இடங்களிலும் சுற்றித் திரிந்தும் ஸ்ரீராமரின் உத்தம குணங்களால் ஈர்க்கப்பட்ட ஸ்ரீராமரின் பத்னி ஜனகராஜாவின் புதல்வி சீதாதேவியை மட்டும் பார்க்க முடியாமல் ஹனுமார் வருத்தமடைந்தார். மகாவானரன் ஹனுமார் ஸ்ரீராம காரியத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர், தர்ம பாதையை பின்பற்றுபவர். தன் கூர்நோக்கு பார்வையால் லங்கா நகரில் உள்ள எல்லா இடங்களிலும் தேடியும் சீதாதேவியை மட்டும் காண முடியாமல் ஹனுமார் மிகவும் வருத்தமடைந்தார். Thanks for watching. Let's continue the spiritual journey. Jai Shri Krishna.